வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்தவரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ என்னோடய வீடியோ உடனுக்குடனே கிடைக்கணும். அதே சமயத்தில் நீங்களும் எண்டு டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டுருக்காங்க, இல்லை ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு 60 வேக்கன்சிக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 60 வேக்கன்சியுமே லெபார்டரி டெக்னீஷியன் கிரேட் 2 வேக்கன்சி தான். இது டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கானது. ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 10th ஜூலை 2025. ஸோ இது வந்துட்டு நீங்கள் 30 ஜூலை வரைக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை போட முடியும். இதுடைய சேலரி ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,400 ரூபாயிலேருந்து 1,30,400 வரைக்கும் உங்கள் சேலரி ரேஞ்ச் இருக்கும். அடுத்தடுத்த க்ரைட்டீரியா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 60 வேக்கன்சியும் அவங்க கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 18, பிசிக்கு 16, பிசிஎம்க்கு 2, எம்பிசி டிஎன்சிக்கு 12, எஸ்சிக்கு 9, எஸ்சி ஏக்கு 2, எஸ்டிக்கு 1, மொத்தம் 60 வேகன்சியை பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து விமன்ஸு, அதே மாதிரி வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனு, இந்த மாதிரி கேட்டகரிக்கும் தனியாக அவங்க வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 18 தான். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு வரும்போது பொதுவாக எல்லா கேட்டகரிக்கும் 32 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது டிசபிலிட்டி இருக்கிற கேண்டிடேட்டுக்கு 42, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 48. ஸோ யாருக்கெல்லாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லைன்றக்காக எல்லாரும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னலாம் கிடையாது. கேண்டிடேட்ஸ் வந்து 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். 60 வயசு தாண்டிட்டு அப்ளை பண்ண முடியாது. அதுதான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லைன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸு. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு வேறு இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கக்கூடாது. ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது கிளைம் பண்ணுறீங்க, அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுறீங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை வேறு எந்த இது கிளைம் பண்ணுறீங்கன்னாலும் நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் வந்து கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் வச்சு ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் இருக்கும். பட் அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸை. அப்போது நீங்கள் அந்த ஒரிஜினல்ஸில் காமிக்கிறத வச்சு தான் உங்களுடைய ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் வந்து பெர்மனண்ட் அலாட்மெண்ட்டாக மாறும். ஸோ உங்களுக்கு என்ன விதமான ரிலாக்ஸேஷன் வேணும்னாலும் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிவிடுங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை கையில் வச்சுக்கோங்க ஃபார் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன். அதே மாதிரி வந்துட்டு இந்த செலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷ்னல் செலெக்ஷனோ இல்லை வந்து மற்ற எந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தனியாக ஒரு லெட்டர் மாதிரியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடியில் இதில் மாத்திரம்தான் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் ரெகுலராக இதை செக் பண்ணிட்டே இருங்க. செக் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அவங்களோட அலாட்மெண்ட் வந்து கண்டிப்பாக தெரியும். ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் முடியாத வரைக்கும் உங்களோட அலாட்மெண்ட் வந்து ப்ரொவிஷ்னலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா எந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாது. நீங்கள் உங்களோட படிப்பில் நீங்கள் வாங்கின மார்க்ஸ், குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வாங்கின மார்க்கை வச்சு மாத்திரம்தான் இவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த 2 இயர்ஸ் டிப்ளமோ வந்துட்டு வெயிட்டேஜ் எப்படின்னா 50% வெயிட்டேஜ் வந்து இந்த டிப்ளமோக்கும்,
நீங்க ஹையர் செகண்டரி அதாவது 12த் படிச்சிருப்பீங்களே, அதுக்கு 30%ம், எஸ்எல்சி 10த்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ, அதுக்கு 20%ம். ஸோ டோட்டலா 100% அதாவது நீங்க எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. டிப்ளமோ, 12த், 10த் இத வச்சு தான் உங்களோட செலக்ஷன் இருக்க போது. ஃபீஸ் இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி இவங்களுக்கு ரூ. 300 அதர்ஸ் மீதி எல்லா கேட்டகரிக்கும் ரூ. 600 ஃபீஸா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஆன்லைன் அப்ளிகேஷன் மாத்திரம் தான். ஃபீஸும் ஆன்லைன் தான். அது நோ ரீஃபண்ட் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் அது. மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா, www.mrb.tn.gov.in இதில போனீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனுக்கு தனியா லிங்க் இருக்கு. அதே மாதிரி அப்ளிகேஷன் நீங்க போடுறதுக்கு தனியா லிங்க் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன படிச்சு பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்தாலும் நீங்க அப்ளிகேஷன் போடும்போது ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன படிச்சு பாருங்க. ஏன்னா, ஏஜ் லிமிட்டு, ஏஜ் ரிலாக்சேஷனுக்கு நெறைய டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேற எந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட்ஸு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யார்கிட்டலாம் நீங்க சைன் வாங்கியிருக்கணும், அது மாரி எல்லா டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன படிக்காம அப்ளை பண்ணாதீங்க. நோட்டிஃபிகேஷன ஃபர்ஸ்ட்டு போய் படிச்சுருங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் லிங்க் அதிலேயே இருக்கு அதே வெப்சைட்ல. நீங்க அந்த அப்ளிகேஷன் லிங்க்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்க போடணும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போய் டச் பண்ணீங்கனாவே உள்ள போயிடும். அதில வந்துட்டு அ போஸ்ட் ஆஃப் லெபார்ட்டரி டெக்னீஷியன் கிரேட் 2 அப்படின்ற லிங்க் இருக்கும். அத இது பண்ணி போடுங்க. மொபைல் நம்பர் கண்டிப்பா நீங்க குடுக்கணும். ஆக்டிவ் மொபைல் நம்பர், ஆக்டிவ் இமெயில் ஐடி குடுக்கணும். இது இல்லாம ஒரு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர். ஒருவேளை உங்க ஃபாதர், மதரா இருக்கலாம். இல்ல வேற வீட்ல இருக்கிற ஒய்ஃப் இல்ல ஹஸ்பண்ட் இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட அ மொபைல் நம்பர் வந்து ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரா குடுக்கணும். இது இது வழியா மாத்திரம் தான் உங்களுக்கு வந்து எல்லா கம்யூனிகேஷனும் நடக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஒண்ணு நீங்க சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்தப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்க வந்து நீங்க ஃபிசிக்கலி ஃபிட் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து விஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கான ஃபார்மேட்டும் இதே நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு. ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது என்ன அப்டின்னா, ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் வந்து குடுத்துருக்காங்க. அந்த அண்டர்டேக்கிங் லெட்டர் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு. நீங்க அத எழுதி, கையில எழுதியோ, இல்ல பிரிண்ட் எடுத்தோ நீங்க சைன் பண்ணணும் அதுல. டேட்டு எல்லாம் சைன் எல்லாம் போட்டு, நீங்க வந்து பிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்ப அவங்க கையில குடுக்கணும் நீங்க. ஸோ அதோட ஃபார்மேட் வந்து அவங்க குடுத்துருக்காங்க கீழ. ஸோ அந்த அண்டர்டேக்கிங், அந்த டிக்ளரேஷன் இது 2மே அவங்க குடுத்துருக்காங்க. அத நீங்க வந்து ஃபுல்லா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து நீங்க அத சைன் பண்ணி, அவங்க கிட்ட வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் அப்போ கண்டிப்பா ஒரிஜினலா நீங்க குடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10த் ஜூலை 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது. க்ளோஸ் ஆகுற டேட் 30த் ஜூலை 2025 வெப்சைட் அட்ரஸ் குடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்ல போய் நோட்டிஃபிகேஷன படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.